ஓட்டு போடுவியான்னு சொன்னா சங்கிங்கிறானுங்க, அதுக்கு ஓட்டு போடுவியான்னு கேட்டா கொத்தடிமாங்கிறானுங்க. அந்த 5 நிமிஷம் தான் சில்லுன்னு இருக்க தவிர மற்ற நிமிஷம் வந்து முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? மக்களே, நானும் டிவியை உடைச்சு ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டேன், நீங்களும் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கோங்க. சொல்லிட்டு போலாமா, சொல்லிட்டு போக கூடாதாடா? சிங்களோட ஓரக்கு இதுல தான் போயிட்டு இருக்கிறதாச்சு. ஸோ இந்த நண்பர்கள் தொல்லை தாங்க முடியல. நீ இதுக்கு ஓட்டு போடுவியா அதுக்கு ஓட்டு போடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நீ இதுக்கு ஓட்டு போடுவியான்னு சொன்னால் சங்கிங்கிறானுங்க, அதுக்கு ஓட்டு போடுவியான்னு கேட்டால் கொத்தடிமாங்கிறானுங்க, இதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தற்கூரிங்கிறானுங்க. ஸோ எதுக்கு தாண்டா ஓட்டு போட்டா நீங்கள் அடங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியல. அவனுங்க எதுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் அது ஒன்று சொல்கிறானுங்க. அப்போ வர ஸோ ஒரு வழியாக கேம்பெயின்லாம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் போன வாரம் வரைக்குமே ரொம்ப தொல்லையாக இருந்தது. என்ன அப்படின்னா, மக்களே சரியான வெயில், என்ன பண்ணுறதுனே தெரில, போட்டு ஓடிடலாம் போல் இருந்துச்சு வெயிலெலாம். ஸோ எங்கே போனாலுமே ஸோ ஏசி இல்லை அப்படின்னா முடிச்சு விட்டுறது வெயில். ஸோ நீ எவ்வளோ தான் இளநீ குடித்தாலும் தர்பூசணி சாப்பிட்டாலும் அந்த 5 நிமிஷம் தான் சில்லுன்னு இருக்க தவிர மற்ற நிமிஷம் வந்து வெயில் போட்டு நொறுக்கி எரிஞ்சிருது. ஸோ இன்னும் இதுக்கே எப்படின்னா கத்திரி வெயில் எப்படி பொழக்கும்னு தெரியலை. ஸோ வந்து கத்திரி வெயில் இப்படி பொழக்கையில் சரி வீட்டு பக்கமாக நின்னா தான் வந்து சரி வீட்டுக்குள்ளே தான் ஒரே அனலாக இருக்குது, சரி ரோட் சைடு மரத்தடி நிழலில் போய் நிற்போன்னு சொல்லி பார்த்தா கேம்பெயின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஊருக்குள்ளே வர்றாங்க. சரி ஒரு வேன் போயிடுச்சு, சரி நம்ம வந்து சரி ஃபோனை எடுத்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காதில் வச்சுருந்தா ஸோ அப்பையும் பாட்டு போட்டு வர்றாங்க, ஒன்றும் காதில் விழுகலை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து யூடியூப்பை தொட்டா ஆடில் என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் அவ்வளோ ஸ்கேம் ஆப்பு, ப்ரோக்கரேஜ் ஆப்பு அது இதுன்னு போட்டுட்டு இருந்தானுங்க. மன்னிச்சிடலாம், சரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கிப்பு தானே பண்ணுவோம், எப்போதும் டக்குன்னு ஆடு கூட பார்க்க மாட்டோம், ஆடு போட்டால் டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுவோம், சரின்ட்டு ஸ்கிப் பண்ணுவோம்ல. இப்போ என்ன ஆடு வருது அப்படின்னா பாட்டு தான் ஓடுது. ஸோ ஸ்கிப் ஆடு கொடுத்தாலும் எனக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. சரி இதுதான் யூடியூப் தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி வந்து எனக்கு கடுப்பாகி வந்து வேறு ஆப்புக்கு போவோம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் தொல்லை. என்ன தொல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் பெய்டு ப்ரொமோஷன்ஸ். ஸோ பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணால் தப்பா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது. பட் இந்த டயத்தில் ரொம்ப ஓவராக இருக்குது. எல்லா கட்சிக்கும் பெய்டு ப்ரொமோஷன் போட்டு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் தெரியாமல் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் பண்ணால் தப்பு கிடையாது. ஸோ அந்த கட்சிக்கு எப்படிலாம் சொம்படிக்கணுமோ அப்படியெல்லாம் சொம்படிக்கிறானுங்க, அதுதான்டா தாங்க முடியலை. சரி ஒரு வீடியோ போட்டு முடிச்சுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்ட்டாக வர்றானுங்க. சில பேரெல்லாம் சீரியஸாக வர்றானுங்க, சீரியஸாக வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வெப் சீரிஸில் கூட இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியாது, வெறும் சீரியஸாக வந்துட்டு இருக்கானுங்க. ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால பீப்புள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக ஆவாங்க. ஸோ வந்து இதை வந்து எந்த கவர்மெண்ட்டாலையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அவங்களுமே வந்து ஆட் எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பெர்சன்டேஜ் ஆச்சும் அந்த பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் மூலியமாக இருக்கும். ஸோ இல்லைன்னா ஏன் அதை பண்ண போகிறாங்க? நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பற்றி நீ சாவமே செத்த போயில. போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நலத்திட்டங்கள் எந்தெந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதை பார்த்துட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க. ஸோ கடந்த 10 வருஷத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிரெயின்கே ஒரு தாட் வரும். ஸோ இந்த விஷயம்லாம் இந்த இதில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. மற்றபடி வந்து இந்த நலத்திட்டங்களாக இருக்கட்டும், பெய்ட் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இந்த பாட்டாக இருக்கட்டும், இது ஒரு டவுட் இருக்கும். நாளைக்கு வந்து எலெக்ஷன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டு எப்படி இருந்தது, ஸோ அதில் என்னென்ன விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேங்க. போன தடவை நான் வந்து எலெக்ஷன் டியூட்டியுமே பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஹோல் டே அந்த எலெக்ஷன் பூத்தில் ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க, திஸ் இஸ் வெரி மஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வண்டியோ பைக்கோ காரோ எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா
காலையிலே போனீங்கன்னா முடிஞ்சிருவீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போன தடவை டிவிகேன்ற ஒரு கட்சியே கிடையாது. அப்போவே வந்து காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். நாளைக்கு 7 to ஈவினிங் வந்து 6 வரைக்குமே வந்து ஓட் போடுறதுக்கான டைமிங். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம். அதுக்காக லாஸ்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா வெரிஃபை பண்ணுவாங்க, ஒரு 6 பேர் உட்காந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு லைன் போகும், வெளியில் ஒரு லைன் போகும், உள்ளே ஒரு லைன் போகும், போயிட்டு தான் இருக்கும். வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அட்டைப்பட்டி வச்சு கவர் பண்ணி ஒரு கவரிங்கான ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதில் சிம்பிள்ஸ் எல்லாம் நல்லா கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் கவலையே கிடையாது, போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு அழுத்திட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ், வேறு ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் மறந்துருந்தீங்கன்னா நான் வந்து இதை ரிமெம்பர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த வெயில் சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ இந்த டைம் எல்னினோ இருக்கா அண்ட் தென் வந்து அதனால தான் இந்த வருஷம் கத்திரி வெயில் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமான விஷயங்களையும் நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then bye.